வெல்கம் டு இன்னஸ்டோட தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். நம்ம AK64 இந்த படத்தை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து சோஷியல் மீடியாவில் கிளம்பிட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம AK64 படத்தை வந்து ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏகேட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அப்ரோச் பண்ணது டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல் அண்ட் வெங்கி அட்லூரி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணியிருந்தாங்களாமா. அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ஏகே கதை கேட்டு முடிச்சிருந்தாரு. பட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணார் அப்படின்னு தெரியல. நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஆதிக்கிற வச்சிருந்த கூட ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராமா. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்டு ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் படத்தை கொடுத்துட்டு இப்போ பயங்கரமான ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி சக்கப்போட்டு போட்டுக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ படத்துக்கான இந்த ஓடிடி ரெஸ்பான்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேற லெவலில் இருக்க போது. ஓடிடிலையும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு தலை சிறந்த படமாக இருக்கும் இந்த குட் பேட் அக்லி அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏகே ஃபேன்ஸ் இன்னும் ரசிச்சு கொண்டாடி ஃபேமிலியோட உட்காந்து ஹோமில் உட்காந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தில் அவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் உள்ள வச்சிருந்தாரு. ஒரு ஃபேன் பைக்கான மொமெண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், ஃபேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரசிக்கணும், இது எல்லாத்தையும் தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கனெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ ஒரு வெறித்தனமான சம்பவம் பண்ண போகிறாங்க எல்லாருமே. நெட்ஃப்ளிக்ஸில் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ண போகிறாங்கன்றது உண்மையான விஷயம். ஸோ நம்ம AK64 படத்தை பொறுத்தளவுக்கு ஆதிக் தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து நியூஸ் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் தான். ஸோ நம்ம AK64 படத்தோட ஷூட்டிங் எப்போ போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. செப்டம்பரில் தான் ஏகேவோட ரேசிங் செஷனை முடிச்சுட்டு வருவார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா படத்துக்கான இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்காக இருக்கட்டும், செட்டு போகிற வேலை சின்ன அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா ரெடியாக இருப்பார். ஸோ 3 மாதத்தில் படத்தோட ஷூட்டிங் முடிச்ச மாதிரி குட் பேட் அக்லி படம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் முடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். சம்மர் பிளான் பண்ணியிருக்காங்களா படத்தை. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.